Hello everyone, today I am going to present the law of conservation of energy. Book work 11.3 to show that when a particle is subject to the action of conservation force, the increasing kinetic energy in a interval is equal to the work done that interval. The sum of the potential and kinetic energy is constant with respect to time. The first result is called principle of energy and the second result is called principle of conservation energy. First என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கல் subject to a action of conservation force. ஒரு action of conservation force இருக்கும்போது அதோட increasing kinetic interval இருக்குன்னா அதோட work done ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்புறம் கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இஸ் கான்ஸ்டன்ட் எப்போனா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். பொட்டென்ஷியல் எனர்ஜினா ஒரு ரெஸ்ட்டில் இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜினா ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும், அதான் கைனெட்டிக் எனர்ஜி. ரெண்டுமே சம் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறத தான் செகண்ட் ஒனில் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ let r1 is equal to position vector of a particle at time t1. t1னா kinetic energy at time t1. v1 potential energy at time t1. similarly r2வும் அதே மாதிரி தான் position vector at time t2. t2 kinetic energy of t2. இப்போ நம்மளுக்கு kinetic எனர்ஜியோட டைம் சேஞ்ச் ஆகும்போது தான் ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அதுதான் t2 minus t1. இது டிஃப்ரெண்ட் இன் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை யூஸ் பண்ண போகிறோம் இன்டெக்ரேஷனில். அப்போது இன்டெக்ரல் ஆஃப் t1 to t2 dt by dt into dt அதை இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டியூட்டிங் த கைனெட்டிக்கோட ஃபார்முலா. அந்த கைனெட்டிக்கோட ஃபார்முலா என்ன? half mv². அப்போது அந்த ஆஃபை அந்த t இருக்க இடத்தான நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். ஸோ dt by dt is equal to d into half mv². கைனெட்டிக்கோட ஃபார்முலாவை அதில் போட்டு இன்டெக்ரேட் பண்ணுறோம். இப்போ இன்டெக்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்டெக்ரேட் பண்ணிப்போமா, நம்மளுக்கு வேண்டிய பார்ட்ஸ் வேணுற மாதிரி. அதே மாதிரி dr by dt இன்ட்டு dt பண்ணும்போது dt கேன்சல் ஆகிடும். அப்போது வெறும் dr இருக்கும்போது நம்ம அந்த இன்டெக்ரல்ஸோட லிமிட்ஸை மாற்றும் போது என்ன ஆகும்? இன்டெக்ரல் ஆஃப் r1 to r2 f வெக்டார் டாட் dr வெக்டார் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். அதுதான் ஒர்க் டன் இன் த இன்டர்வல் ஆஃப் t2 minus t1. இப்போ செகண்ட் ஒன், ஓகேவா? சூஸிங் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் ஃபார் த calculation of the potential energy as r0 vector. v2 minus v1 is equal to r2 to r0 vector into f vector dot dr vector minus integral of r1 to r0 f into dr vector. இப்போ இதை மைனஸில் இருக்கிறத நம்ம ப்ளஸில் மாற்றணும் அப்படின்னா லிமிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதை சேஞ்ச் பண்ணும்போது இங்கே இருக்க அந்த செகண்டோட லிமிட் மாறும், r0 to r1 வெக்டர்னு மாறும்போது இந்த r1 இந்த r2 கேன்சல் ஆகிட்டு இப்போ லாஸ்ட்டாக is equal to integral of r2 to r1 f vector dot dr vectorனு வரும். இப்போ is equal to அந்த f vectorல நம்ம மைனஸ் போட்டு பண்ணும்போது f vector r1 to r2 f dot vector is equal to minus of t2 minus t1. இப்போ அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது is equal to t1 minus t2. அப்போது v2 plus t2 is equal to v1 plus t2. Thus kinetic energy plus potential energy at r2 vector is equal to the kinetic energy plus potential energy at r1. Consequently potential energy plus kinetic energy is a constant நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுதான் செகண்டோட ப்ரூஃப். தேர்ட் ஒன் ஃபர்ஸ்டோட ரிசல்ட் வந்துச்சுல்ல, அது பிரின்சிபல் ஆஃப் எனர்ஜி. செகண்டோட ரிசல்ட் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதை ரெண்டையும் நம்ம ரிசல்ட் பண்ணுறது தான் தேர்ட் ஒன். தேங்க்யூ ஆல்.